ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் அம்மா வந்து கேப்சிகம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கோதுமை ரொட்டி தான் பண்ணாங்க. சின்ன வயசில் அம்மா வந்து இந்த கோதுமை ரொட்டி அதிகமாக பண்ணுவாங்க. எங்களுக்கு இந்த வெங்காயம் ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா சக்கரை வச்சு சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து நான் அவங்களுக்கு மட்டும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்தே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே ரொட்டி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரு 6 முட்டை வந்து மொத்தமாகவே போட்டுட்டு ஆனியன் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆம்லேட், ரசம் தான். நான் எனக்கு மட்டும் போடுறதா இருந்தால் ஆம்லேட் வந்து ஆனியன் இல்லாமல் ப்ளைனாக போட்டு எடுப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் போடுறனால அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து இந்த ஆம்லேட்டுக்கு வந்து எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறமேல இதுக்கு ரசம் தான். தக்காளி சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து போதும் தக்காளி தொக்கு, தக்காளி சாதம், தக்காளி ஊறுகாய். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம். ஸோ வந்து தக்காளி ரசம் அதுக்கப்புறம் ஆம்லேட் தான் போட்டோம். இந்த ஆம்லேட்டில் வந்து எனக்கு வந்து நிறைய பெப்பர் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் பாயில்டு எக் தான் சாப்பிடுவேன். எனக்கா ஒரு நாள் இந்த புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ் வச்சுக்குவேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப தேர்ஸ்டியாகவே இருந்துச்சு எல்லாத்துக்கும். ரோஸ் மில்க் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீட்ரூட் ஜெல்லியெல்லாம் போட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழை. ஆனால் சம்மரில் இவ்வளோ மழை பெய்யும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஐஸ் கட்டி மழை, ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு. சடன்னு வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்னடா இவ்வளோ சவுண்ட் அடிக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பால்கனி ஃபுல்லாக குட்டி குட்டி ஐஸ் கட்டியாக இருந்துச்சு. நல்ல மழை. ஆனால் சம்மரில் நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பனி மழையெல்லாம் பார்த்து. எங்கள் ஏரியாவே நல்ல கூலிங்காக சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு 3 to 4 மணிலே இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் மழை வர்றதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே வாசனையோ எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தா பயங்கர காற்று, மழை இருந்துச்சு. ஸோ சம்மருக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து நான் வந்து க்ரீன் சன்னா போட்டு மஷ்ரூம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு 1 pot பிரியாணி ரைஸ் தான் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூன் குழம்பு எதுவும் வைக்கல. ஸோ நைட்டு வந்து பிரியாணி வேணும்னு கேட்டனால நைட்டு பிரியாணி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. பெங்களூர்னாலே பூ தானே, மேக்ஸிமம் பூ தான். எனக்கே பாதி பூவோட பேர் தெரியாது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரோஸ் பொக்கேஸ்லாம் விட்டுட்டு வெளியில் வர மனசே இல்லை. ஸோ பூ வாங்க வேண்டிய வேலை, அதுக்கப்புறம் பேக்கரி போக வேண்டிய வேலை, நட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய இருந்துச்சு. ஸோ பேக்கரிக்கும் போயிட்டு, ஃப்ளவர் ஷாப்புக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாமிக்கு, அதுக்கப்புறம் தலைக்கு மல்லிகைப்பூலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு மல்லிகைப்பூ வாங்கணும்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே ஒரு 8:30 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து மேக்ஸிமம் இந்த பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குன்றதை விட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்கும். நிறைய கஃபே